தாங்கள் மன்னர் குலத்திற்கே குருவாக இருந்தாலும் நான் உங்கள் மாணவனாக இருந்தாலும் வருங்கால மன்னன் என்பதை மறந்து விட்டீர்களா? யாம் எதிர்பார்த்த வார்த்தை வந்து விட்டது. இத்தனை காலம் மக்களுடைய க்ஷேமத்தையும் மன்னனுடைய லாபத்தையும் முன்னிட்டு இந்த அரசியல் பாரத்தை எம் தலைமையில் வைத்து சுமந்து கொண்டிருந்தோம். எப்பொழுது உனக்கு வயது வந்து விட்டது, பகுத்தறிவும் வளர ஆரம்பித்து விட்டது, உடனே மகுடத்தை சூட்டிக்கொள். பிறகு உன் இஷ்டம். யாராருக்கு எதை எதை கொடுக்க வேண்டுமோ அள்ளி கொடுத்து கொண்டே இரு. யாம் அமைதியான முறையில் எம்முடைய லட்சியங்களை நிறைவேற்றிக் கொண்டு ஏதோ மோட்சத்திற்கு போக வேண்டிய வேலைகள் இருந்தால் யாம் செய்து கொள்ளுகிறோம். உடனே மகுடத்தை சூட்டிக்கொள். அது என் எண்ணம் ஈடேறிய பிறகு விளக்கமாக சொல்ல வேண்டும். நான் தேச சஞ்சாரம் செய்து வரலாம் என்றிருக்கிறேன். காரணம், சில நாட்களாவது இந்த அரசியல் தந்திரங்களை மறந்து என் குடிமக்களுடன் கலந்து அவர்களின் சுகுதுக்கங்களை அறிந்து வந்தால்தான் என் மனம் அமைதி அடையும். அறிந்தோ உன் அந்தரங்க எண்ணத்தை, ஆனந்தமாக சென்று வா. அது சரி அண்ணே, உங்கள் ஸ்லேடை பாஷையிலே தேசம் என்றால் அந்த தேவி, சஞ்சாரம் என்றால் அவர்களை தேடுவது, மக்களுடன் கலப்பது என்றால் அந்த மங்கையை சந்திப்பது, சுகதுக்கங்களை உணர்வது என்றால் குருதேவர் செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பது. இதுதானே உங்கள் தேச சஞ்சாரத்தின் நோக்கம்? அது சரி. அப்ப சரி, நான் பிரயாணத்துக்கு வழியா போலாம் செய்யறேன்.